இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைத்தண்டு வச்சு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமுங்க. இந்த சூப் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தண்டு எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைக்க தாங்க போகிறோம், அதனால் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த தண்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கழுவி அப்படியே எடுத்து தனியாக வைக்கக்கூடாது. நம்ம செய்ய வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்டு வந்து தண்ணியிலே தான் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தண்டு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ தண்டை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய், 1.5 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மஞ்சள் போட்டதுக்கப்புறம் பாருங்க, இந்த வாழைத்தண்டு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரியே இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு கல்லுப்பு, சின்ன வெங்காயம், அவ்வளோதாங்க. இந்தளவுக்கு இடிச்சு எடுத்தாவே போதும். இஞ்சி பூண்டு, வாழைத்தண்டு பாருங்க சூப்பராக வந்துருச்சுங்க. இது அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சுங்க. இது அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜுமாக்கா ஜூ வாழைத்தண்டை பாருங்க நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ சூப் தாளிச்சிக்கலாமுங்க. நல்லெண்ணெய், கொஞ்சமாக சீரகம், இடித்த சின்ன வெங்காயம், இடித்த இஞ்சி பூண்டு, அரைச்ச வாழைத்தண்டு, அரைச்ச வாழைத்தண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. இந்த வாழைத்தண்டு சூப்பு அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டுங்க. வாழைத்தண்டு சூப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதை அப்படியே எடுத்து வடிகட்டிக்கலாம். கடைசியாங்க அந்த சூப்புக்கு மேலாப்பில் அப்படியே குருமிளகு தூள், அதுக்கு மேலாப்பில் மல்லி இலைகள். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு சூப் அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க சூப் பார்க்க ரெடி இருக்குங்க. வாழைத்தண்டு சூப்பு அப்படியே கம்ம கம்மன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உடனே குடிச்சிடலாங்களா? சூப் பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது என்ன சூப் பாப்பா? சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிக்கீங்க. இது குடிச்சிட்டு என்ன சூப்பு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. சூப்பராக இருக்குது. என்ன சூப் தட்டது? நல்ல சூப் பேர் மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே வர மாட்டேங்குது. வாழைத்தண்டு சூப்பு. ஆஹா அருமை. பாப்பா நல்ல வாழைத்தண்டு சூப்பு.
நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல பெரியவங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாமே நல்லா சாப்பிடலாம், விரும்பி சாப்பிடலாம். நான் சாப்பிட்றது பார்த்தீங்களா? அப்படியே மறுக்கா சூப் குடிக்கலாங்க. இதை வந்து நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம், சாப்பாட்டில் போட்டு ரசம் மாதிரி பசஞ்சு சாப்பிட்லாங்க. ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். இந்த வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது. இதில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் இருக்க கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கரைக்கு உதவும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனானா லீஃப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.